அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள், அது ஒரு அழகிய நிலா. நாளா நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இந்த ரூம் சாவி கிடைச்சிருச்சு. இனி யாரு நினைச்சாலும் தடுக்கவே முடியாது. இனிதே இந்த வீட்டுக்குள்ள கண்டுபிடிக்க வேண்டியது நிறைய இருக்கு. முதல்ல திறந்து உள்ள போவோம். வாரு நிலா, நீ கவியனை கட்டிக்க, அதுவே சரியா வரும். கடைசி வரைக்கும் உன் நினைப்போடியே வாழ்ந்துட்டு இருந்துருவேன். உன்னை யாருக்காகவும் எந்த இடத்துலயும் நான் விட்டு கொடுத்துடவே மாட்டேன் நிலா. உன்னை என் உசுர்ல மேலேயே நடிக்கிற முடியும். உசுர்ல மேல நடிக்கிறேன்னு சொல்லிட்டே என்ன எப்படி ஏமாத்திட்ட? நான் வேணாம்னு சொல்லிட்டேன்ல. உன் அண்ணனுக்காக என்ன விட்டு தரேன்னு சொல்லிட்டேன்ல. என் உசுர் என்ன அம்மா பெரிய உசுரு. ஒரே ஒரு வார்த்தையில என் மனசை சுக்குநூறா உடைச்சிட்டல்ல. நீ இப்படி சொல்ல மாட்டேன், எனக்கு என் நிலாதான் முக்கியம்னு சொல்லுவேன்னு எதிர்பார்த்தம்டா. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைண்டா, அப்படியே எதிர்ப்புறமா திரும்பிட்டல்ல. நான் எப்படா கவி மாமாவை கல்யாணம் கட்டிக்கிறது? கவி மாமாவை என் அக்காக்கு கல்யாணம் பண்ணி தரணும்னு நினைச்சேனா எப்படா நானே கல்யாணம் பண்ணிக்கிற முடியும்? உனக்கு அதெல்லாம் விளங்கவே இல்லைல்ல. ஒரே வார்த்தையில என் மனசு சுக்குநூறா உடைச்சிட்டடா. நான் எப்படா கவி மாமாவை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ஒன்னு நினைச்ச மனசுல எப்படா கவி மாமாவை நான் நினைக்க முடியும்? இல்லைன்னா அப்படி நினைச்சது கூட இல்லடா. என் வலி உனக்கு புரியல, புரியவே வேண்டாம். சேர்ந்திருந்தாலும் காதலோட வலி புரியாது, பிரிஞ்சிருந்தாதான் காதலோட வலி புரியும். நீ அப்படியே இரு, நான் கவி மாமாவே கல்யாணம் பண்ணிக்கிறேன். சொல்லுங்க. இவர் நிலா அதுவே நினைச்சு அழுதுக்கிறியா என்ன? அவர் ஏதாவது கோவத்துல பேசியிருப்பாரு. ஆனா வெற்றியாலெல்லாம் உன்னை விடவும் முடியாது, உன்னாலேயே வெற்றியை விட முடியாது. வந்த உறவு இன்னைக்கு நேத்து இல்லத்தா. என்ன சின்ன வயசுல இருந்தே ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார விரும்பிருக்கீங்க. நீ பாதியே எல்லாத்தையும் மறந்துட்டான, வெற்றி அப்படி இல்ல. கிடைக்கணுங்கிறதுக்காக எம்புட்ட விஷயங்களை செஞ்சிருக்காரு. மனசு தளர விடாம நீ அமைதியா இரு. ஆமா, நான் கிடைக்கணுங்கிறதுக்காண்டி எம்புட்ட விஷயத்த செஞ்ச வந்தேன். இன்னைக்கு அவங்க அண்ணனுக்கு நீ விட்டு தரணும்னு நினைக்கிறானா? இல்லக்கா, நான் அவனுக்கு போர் அடிச்சுட்டேன். அவனுக்கு என்ன பிடிக்கல, அதே பிள்ளை செஞ்சுட்டேன். நான் பிடிக்காத மாதிரி இப்படி என்ன செஞ்சேன்னு எனக்கு தெரியல. அவனோட ஆசை என்ன, நான் கவி மாமாவை கட்டிக்கிற நம்புதானே, தாராளமா கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுக்கு பிறகு அவன் என்ன செய்யறான்னு நான் பார்க்கணும். இல்ல கோவத்துல முடிவெடுக்கிறிய, இதெல்லாம் சரியா வராது வாழ்க்கைக்கு. கோவத்துல எல்லாம் முடிவெடுக்கல, அவன் மட்டும் என்ன நினைச்சு முடிவெடுத்தானா? நான் வேண்டாம் நினைச்சுதானே அப்படி ஒரு முடிவெடுத்தியான். நானும் அவன் வேண்டாம் நினைச்சு இப்படி ஒரு முடிவெடுத்துக்கிறேன். வாழ்க்கை முழுசு அவந்தே நரகத்துல வாழ போறியா? என்ன மிஸ் பண்ணிட்டோன்னு நினைச்சு. நீலா, உன் கோவம் நியாயமானது இல்லைன்னு சொல்லல. உன் இடத்துல யாரா இருந்தாலும் அப்படித்தான் முடிவெடுக்க தோணும். ஆனா நாங்க வெற்றிக்கிட்ட பேசுறோம், அது வரைக்கும் பொறுமையாரு. வெற்றிக்கிட்ட என்ன பொறுமையா பேச போறிய? அதான் நினைச்சுக்கிறேன். என்னடா இன்னும் ஆளை காணாமேடு. வாங்க சித்தி. என் வீட்டுல நான் இருக்காம வேற யாரு இருப்பா? நீங்க வேணா விருந்தாளி மாதிரி வந்துட்டு போவிய. என் வீட்டுல நான் தானே இருக்கணும். இனி அவங்கிட்டையும் பேசினாலும் சரி, அவகிட்ட பேசினாலும் சரி, யாருக்கும் எந்த இது இல்ல. பூ வைக்க இன்னைக்கு மதியானத்துக்கு வாராக எல்லாரும். பூ வைக்கவா? அம்மா, இங்க நிலாவுக்கு கல்யாணத்துக்கு சம்மதம் இல்லைன்னு சொல்லிருக்கோம். எதுக்கு பூ வைக்க வர சொன்னீங்க? நீ எதுக்கு தலையிட்டு இருக்க? என் பொண்ணே சரின்னு சொல்லிட்டா. அப்பதே என் மக சரின்னு சொல்லிட்டா. அதனாலதான் பூ வைக்க பேசி வந்துட்டு இருக்காங்க. மதியானம் பூ வச்சுட்டு இன்னும் 3 நல்ல கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கோம். சித்தி, இது உங்களுக்கு ரொம்ப சாதகமா போச்சு அதானே? ஆமா, சாதகமா எங்களுக்கு போகுது. அவ ஒத்துக்கிட்டா, அதனால நாங்களும் சரின்னு ஒத்துக்கிட்டோம். இதுல என்ன இருக்கு? சித்தி, வேர்க்கனே உங்க பொண்ணு வாழ்க்கையை நாசமாக்கணும்னு ஒரு வேலையை செஞ்சியா, இப்ப மறுபடியும் அதே வேலையை செய்யறியா? இதே பொழப்பாத்தான் அழைகிறியா? உங்க பொண்ணு மனசுல என்ன இருக்குன்னு நீங்க எதையாவது யோசிச்சு பாக்குறீங்களா? ஆமா, மனசுல என்ன இருக்கு? அந்த வெற்றி பையில உசாரா நினைச்சா அவன் குப்பைக்கு சமமா தூக்கி போட்டு போயிட்டான்ல. இனி அவனுக்கு இங்க என்ன சொல்லி? அதான் கவியை கல்யாணம் பண்ணி வைப்போ. இதுல என்ன இருக்கு? அம்மா, நிலா ரொம்ப கோவத்துல ஒவ்வொரு முடிவை எடுக்கிறாங்க. கோவத்துல எடுக்கிற எல்லா முடிவுமே தப்பாதே முடியும். பிறகு யோசிச்சு பார்க்கும்போது எப்படி பெரிய தப்பான முடிவு எடுத்திருக்கோன்னு அவங்க யோசிப்பாங்க. நீ எவடி சொல்றதுக்கு? நீ உன் சோழிய பாரு. என்ன அவ இப்பதான் மனசு மாறி இருக்கா, அந்த மனசை மொத்தமா சேர்த்துக்கு எடுத்து விட்டு போயிடாளுங்க. என்ன ஏய் வா வந்து சேரை மாத்து, கல்யாணத்துக்குள்ள பூ வைக்க வந்துருவாங்க. பூ வைக்க வந்துருவாங்கன்னு சொல்லிட்டே இருக்கீல. எங்க உங்க பொண்ணு சொன்னா நான் கல்யாணம் கட்டிக்கிறேன்னு சொல்லி சொன்னாலே? எங்க கேளுங்க பாப்போம். இப்ப கேட்டு நீங்க மூக்கு உடைஞ்சு போவீங்க, பாக்குறீங்களா? முதல்ல கேளுங்க சித்தி, மூக்கு உடையதா இல்லையான்னு பாப்போம். பாருங்க நிலா,
உனக்கு கவியை கல்யாணம் கட்டிக்கிறதுக்கு சம்மதம் தானே? நீ அன்னை கவியத்தை கட்டிக்கிறணும். ஆமா, நான் உன்னை பொய்யாத்தையும் காதலிச்சேன். கண்ணோடு மலர்ந்த காதல், நெஞ்சோடு வளர்ந்த சொந்தம், எல்லாமே கனவு போலே ஆனதே. ஒன்றோடு ஒன்று சேரும், உல்லாசம் வாழ்வில் கூடும், என்றே நான் நினைத்த உண்மை போனதே. வாய் திறந்து சொல்லு நிலா, அப்பதான் சொன்னில. எனக்கு இதே சம்மதம் சொல்லிட்டேன்ல, பிறகு என்ன போட்டு போட்டு சாவடிச்சிருக்கீங்க. போய் தல வெளிய. போதுமா? போதுமா? எல்லா வாய் பொத்திரி கிளம்பு. வந்துட்டாளுங்க. இங்க பாரு நிலா, ஒவ்வொரு விஷயத்துக்கும் தப்பு பண்ணிக்கிருக்க. இப்ப நீ எவ்வளவு கோபத்திலயும் எவ்வளவு வருத்தத்திலையும் இந்த வார்த்தையை விட்டேங்கிறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கோபத்திலயும் விடல, வருத்தத்திலயும் விடல. என் மனசுல பட்டதும் பேசுறேன். அவனே என்ன வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டியா? நான் மட்டும் எதுக்கு அவனை நினைக்கணும்? நான் கவி மாமாவே கல்யாணம் கட்டிக்கிறேன், அவனோட ஆசை தானே. நான் அதுவே பண்றேன். நிலா, தயவு செஞ்சு எல்லாரும் வெளியே போங்க. இலே, இப்ப என்னதான் முடிவாங்கிற? முடிவுல இருந்து பின்வாங்க மாட்டேன், அப்படித்தானே? நான் பின்வாங்கினா என் நிலாவை நான் இழக்க வேண்டியது இருக்கும். இங்க வாரு, உசுர் போக இல்லைன்னு சொல்லல, ஆனா வாழ்க்கை முழுசும் நிலாவுக்கு நரகத்தை கொடுக்க போறியா? அதுக்கு அதை போய் செத்து போறதே இல்லடா. அதெல்லாம் எல்லாம் தன்னால மாறிக்கிறோம். இத்தரோட வாழ்க்கை அப்படியே இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. சில சூழ்நிலைகள் மாறலாம், சில காரணங்களும் மாறதுக்கு வாய்ப்பாவும் இருக்கும். ரெண்டல் கணக்கா பேசிக்கிறது தெரியாது என்ன? உங்களுக்கு தெரியுமோ? உங்களுக்கு எல்லாம் ரொம்ப தெரியும், அதான் பேசுறீ, அப்படித்தானே? இல்ல என்ன வயசுங்கிற உனக்கு இப்படிலாம் முடிவெடுத்துக்கு இருக்க? அவங்க சொல்லிட்டு அது அப்படியே நடக்குமா? இல்ல இதுதான் பரிகாரம் அந்த ஆள் சொன்னா? எனக்கு என்னமோ இதுக்குள்ள ஏதோ குட்டையை கிளப்பி விட்டுருக்காங்கன்னு தோணிக்கு இருக்கு. அவசரப்பட்டு நீ முடிவெடுத்துட்ட. உன்னை மாதிரி அந்த பிள்ளை முடிவெடுத்தா எடுக்கணும் மட்டும்தான். அவனை நான் வெறுக்கிறேன். அண்ணே, அந்த பிள்ளை முடிவு எடுத்துருச்சு, வெற்றி வேணாண்டு. இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? அந்த பிள்ளை முடிவு எடுத்துருச்சாம்ல. நான் அதுக்குதான் ஆசைப்பட்டேன். இலே, என்ன உனக்கு என்னதான் ஆச்சு தெரியுது? அண்ணே, இனி என்னையும் நிலாவையும் சேர்த்து வச்சு பேசுறத முதல்ல நிறுத்துங்க. அப்படித்தான் இன்னைக்கு மதியானம் கவியனை வீட்டுல இருந்து பூ வைக்க போறாங்க. எல்லாம் பேசியாச்சு. இங்க பாரு வெற்றி, நீ எந்த அளவுக்கு காதலிச்சுட்டு எங்களுக்கு தான்டா தெரியும். காதலிச்ச பொண்ணு எப்படா இன்னொரு பையனுக்கு விட்டு கொடுக்க உனக்கு மனசு வருது? என்னதையும் சொந்த அண்ணனாவே இருந்தாலும். அண்ணே, காதலிச்சுதானே, இல்லைன்னு சொல்லல. அதுக்காக அவ உசுரை எடுக்கணும்னு நான் மனசுக்குள்ள நினைக்கலையே அண்ணே. அவ உசுரோட இருந்தா போதும்டே. அவளுக்கு சாஃப்ட் ட்ரீட்மெண்ட் கூட கொடுக்காதியா, அவளுக்கு ஞாபகமே வர வேணான்னு நான் நினைச்சேன். கடைசி வரைக்கும் அவளுக்கு ஞாபகமே வராமலே இருக்கட்டும்னே. ஆசைப்பட்டவ கூட தான் வாழ்க்கை வாழணும்டா. இந்த உலகத்துல யாருக்குமே கல்யாணம் ஆயிருக்காது. ஒரு சில இடத்துல ஒரு சில நிமிஷத்துல எல்லாம் மாறதானே வேணும். மாறி நடந்தா வாழ்க்கை வேற மாதிரி கூட போய் முடியலாம். அது நிலா வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலையும் மாறிடுச்சு. அம்புடுதே, இப்ப என்ன வெளியாளுக்கா கட்டித்தரேன்? தங்கமான மனசு என் அண்ணன், அவனுக்கு தானே கட்டித்தர போறான். இதுல என்ன இருக்கு? நிலாவ என்ன விட அண்ணன் இப்படி பேச உனக்கு இப்படிதான் மனசு வருது? இல்ல உன் மனசு கல்லாக்கிட்டியாடா? ஒண்ணுமே விளங்கவே இல்ல. மனச கல்லாக்கலனே, இதுவே உண்மைன்னு ஏத்துக்கிட்டேன். அதனால என் மனசு கல்லா இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியுது. என் மேல யாரு கோவப்பட்டாலும் சரி, என் யாரு வஞ்சாலும் சரி, எதை பத்தி எனக்கு கவலை இல்ல. என் பக்கெட்ல என் நியாயத்தை இருந்து பார்த்தா மட்டுமே என் வழி என்னன்னு புரியும். சரி, இப்ப முடிவா என்னவே சொல்ல வர? நிலாக்கும் கவியனுக்கும் கல்யாணம் நடக்கட்டும், அதுவே என் முடிவு. இதுக்கு மேல இதுல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. என்ன ஏதோ டைரி மாதிரி இருக்கு, ரொம்ப பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருக்கு. இதுக்குள்ள எப்படி இந்த டைரி நம்ம கைக்கு வந்திருக்கும்? ஒருவேளை நான் உண்மையை கண்டுபிடிக்க வேண்டிய நேரம் இதுதானா? எதுக்கு சம்மந்தமே இல்லாம இந்த டைரி என் கையில கிடைச்சது? அப்ப இந்த டைரிக்கும் இந்த குடும்பத்துக்கும் என் ஆத்தாளுக்கும் எதுனாது சம்மந்தம் இருக்குமா? கண்டுபிடிக்கிறேன். முதல்ல யார் டைரி கோயிலுக்கு வந்தாச்சு, சாமி உண்டாச்சு, நேரம் ஆகுதுல, வாங்க போவோம். வீட்டுக்கு போய் கிளம்பி போறதுக்குள்ள 11 மணி ஆகி போயிருவியா? அத்தை, நீங்க முன்னாடி போங்க அத்தை, மச்சானை கூட்டு வரோம். சரிங்க மாப்பிள்ள, நேராக்கிறாது என்ன? சத்த வேமா வாங்க, அப்படினாதான் போய் பூ வச்சிட்டு வர நேரம் கரெக்டா இருக்கும். சரிங்க அத்தை, நீங்க போங்க. அண்ணே, வெற்றி அண்ணன் நாத்தாச்சிய காதலிக்குது, சம்பந்தமே இல்லாம ஒண்ணே நீ கட்டி வைக்கணும்ங்கறாங்க. போய் உன் வெற்றி அண்ணன்ட்டதான் கேட்கணும். என் புட்ட சொல்லி பார்த்துட்டேன், எதுக்குமே சரி விட்டு வர மாட்டியா? செத்து போயிருவேன்னு என்னை மிரட்டுறியா? மச்சான், சத்தியமா என்ன சொல்லண்டே எனக்கு தெரியல. அண்ணே, நீ பூங்கொடி அத்தாச்சியை தானே விரும்புற? அது அவனுக்கும் தெரியும். ஆனா அவன் நிலா அவனை விட்டு போயிடக்கூடாது, உசுரோட இருக்கணும்னு இப்படி ஒரு முடிவெடுக்க சொல்லிட்டியா? மச்சான், உங்களை நினைச்சாலும் வருத்தமா இருக்கு. அதே சமயம்
வெற்றி மச்சான் நினைச்சாலும் வருத்தமாத்தே இருக்கு. யார் சைடு நிக்கிறதுன்ட்டு புரியல. நேசத்துக்குமே இது எதுவுமே எனக்கு பிடிக்கவே இல்லை. அவன்கிட்ட சொன்னாலும் அது அவனுக்கு விளங்கவும் மாட்டேங்குது. நான் என் புட்டோ சொல்லியும் பார்த்துட்டேன். இவங்க 2 பேர்த்தையும் பேசவும் சொல்லிட்டேன். அவங்களும் அதே தான் சொல்றாங்க. மச்சான் பேசாம இப்படி செஞ்சா என்ன? எப்படி? இதை பத்தி நான் பிறவு சொல்றேன். நீங்க வருத்தப்படாதீங்க. கண்டிப்பா எல்லாமே நல்லதாவே நடக்கும்னு நம்புவோம். சாமி கும்பிட்டு தானே போறோம். சாமிக்கு தெரியும் யார் கூட யார் சேர்க்கணும். அண்ணே நீ கவலைப்படாதண்ணா. நீ மனசுக்குள்ள நினைச்ச பொண்ணத்தையும் நீ கல்யாணம் முடிப்ப. இதுக்கு நான் உனக்கு கேரண்டி. பார்க்கலாம் கண்ணி. கவி சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது, வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. அத்தாச்சி என்னம்மா ஏன் அழுகுறியா? ஒன்றும் இல்லை. நிலா கிட்ட எம்பிட்ட தூரம் பேசி பார்த்துட்டேன். நிலா முடிவுல இருந்து மாற மாட்டேங்குது. உங்ககிட்ட பேசணும்னு தான் வந்து. என்னம்மா? தயவு செஞ்சு நீங்க நிலாவை கட்டிக்கிறாதீங்க. நிலா பாவம். பூ வைக்கிற இடத்துல நிலாவை பிடிக்கலன்னு சொல்லிருங்க. நிலா அழுகிறத என்னால தாங்கிட முடியல. ஏன் இப்படி அழுகிறேன்னு எனக்கே தெரியல. நிலாவுக்கு எனக்கும் என்ன பந்த உறவு எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா நிலா அழுகிறத என்னால தாங்கிடவே முடியல. சொல்லிட்டு போகதே உங்களை தேடி வந்தேன். எப்படியாவது பூ வைக்கிற இடத்துல நிலாவை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிருங்க. நிலா கல்யாணமே கட்டிக்கிறதுனாலும் பரவாயில்ல. ஆனா நீங்க கட்டிக்கிறாதீங்க. கண்ணகி உன் அத்தாச்சிக்கு உன் அண்ணன் மேல பயங்கரமான லவ். அவங்க கண்ணிலே தெரியுது பாரு. ஏன் ஆரம்பிக்காரரு? அப்போ ஒவ்வொருத்தவங்க கண்ணை பார்த்தா உங்க கண்ணில் காதல் இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கீங்க, அப்படித்தானே? ஆமாடி, எனக்கு வேற ஜோடி இல்ல. இத்தனை நாளா என் கூட பழகின பழக்கத்துக்கு நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா இதை மட்டும் செஞ்சிருங்க. எல்லாரும் முன்னாடி சபையில வச்சு சொன்னா கண்டிப்பா கல்யாணத்தை நடத்த விட மாட்டாங்க. எப்படியாவது வெற்றிய சம்மதிக்க வச்சு நிலா கூட சேர்த்துடலாம். எனக்காக செய்தியலா? வேணான்னு நான் இருந்த நீதானே என்னை இழுத்து விட்ட. போடி போடின்னு நான் துரத்த வம்புல நீதானே மாட்டி விட்ட. இதைத்தான் சொல்லிட்டு போக வந்தேன். நான் நல்லா இருந்த என் மனச நாராக கிழிச்சு புட்ட. கருப்பா இருந்த என் இரவ கலரா மாத்தி புட்ட. என்னுடன் நடந்த என் நிழல தனியா நடக்க விட்ட. உள்ள இருந்த என் உசுர வெளிய மிதக்க விட்ட. அண்ணே போக நேரம் ஆகுது. வாங்க தமிழ் வாங்க. என்னாச்சு? எப்படியாச்சு? இப்ப அவன் எப்படி இருக்கான்? எங்கிட்ட போய் விழுந்து வாரணான்னு தெரியல. ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்லி சக்தியும் கொண்டு வந்து சேர்த்தாரு. ஆக்சிடென்டா? நல்லதான வண்டி ஓட்டுவியா? இப்ப எப்படி இருக்கான்? ஏன் இப்படி பதற? அவனுக்கு உனக்கு பிடிக்கவே பிடிக்காதுல்ல? நீ வரமாட்டேன்னு நினைச்சேன். எதுக்கு இப்படி பதற? ஆயிருந்தா ஆனாலும் அவன் என் புருஷன். ஏல கடைசியில நீங்க சொன்னதே சரியா போச்சு. தமிழ் இப்படிதான் இருக்கும்னு நாங்க எதிர்பார்க்கவே. ஏல நீ வேற நாங்க ஸ்கூட்டில வரும்போது என்னன்னு சொல்லிட்டு வந்து தெரியுமா? அவனுக்கு ஒண்ணும் ஆயிருக்காதுல. அப்படி இப்படி சொல்லி புடம்பிட்டே வருதுல. ஆளே மாறிடுச்சு அந்த பிள்ளை. அப்படிலாம் இல்ல. எந்த ஒரு பொண்ணுக்குமே புருஷன் வந்ததுக்கு பிறகு புருஷன் முக்கியம்னு நினைப்பாங்கல்ல. புருஷன் எப்படி கெட்டவனா இருந்தாலும். அப்படி பேசாதீங்க சுஜி. எந்த பொண்ணா இருந்தாலும் ஒரு ஸ்டேஜுக்கு மேல புருஷனை விட்டு கொடுக்க முடியாது. அந்த பதட்டம் தான் இப்போ உள்ள போனது. என்னமோ எரிச்சலாதே வருது. பாண்டி வண்டி நல்லா தானே ஓட்டுவ? பிறகு எப்படி ஆக்சிடென்ட்? என்ன என்னை பார்க்கலாம் வந்திருக்க? நான் தான் உன் புருஷனே இல்லைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சியே. என்னை ஒரு புருஷனான ஒரு மனுஷனா கூட நீ மதிச்சதே இல்லையே. ரொம்ப ஆச்சரியமா இல்ல இருக்கு. ஓவரா பண்ணிட்டு தெரியாது என்ன? நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லு. புடிச்சாலும் வண்டி நல்லா தானே ஓட்டுவ? பிறகு எப்படி? குறுக்கால பாம்பு வந்துருச்சு. ஏன் வண்டியை பிரேக் பிடிச்சு ஓட தெரியாதோ? பிரேக் பிடிச்சதுனாலதான் கீழே விழுந்தேன். அடி ஒன்றும் பெருசா இல்லையே. ரொம்ப அடி விட்டுச்சா தலையில? வீட்டுல தெரியுமா? யாருக்கும் தெரியாது. சுஜி வந்து என்கிட்ட சொல்லிச்சு. நான் உடனே பார்க்க வந்தேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. வண்டியை எப்போது கவனமா ஓட்டுற நீ இன்னைக்கு பாம்பு குறுக்கால வந்து விழுந்திருக்குன்னா உனக்கு ஏதோ பிரச்சனை இதுல இருந்து புரிஞ்சுக்கோ. எல்லா சமயத்திலையும் எல்லா இடத்துலயும் ஒவ்வொரு ஆள் வந்து கூட இருக்க மாட்டாங்க. தலையில மட்டும் அடிபட்டுச்சா இல்ல வேற எங்கேயாவது அடிபட்டு இருக்கா? முழங்கால அடிபட்டு இருக்கு. ரொம்ப காயமா இருக்கு. நீ கொஞ்சம் பார்த்து பத்திரமா இரு. டாக்டர் எப்ப டிஸ்சார்ஜ் பண்றீங்க? அதெல்லாம் வெளியே இருக்கவங்களுக்கு தான் தெரியும்.
ஆ தலை வலிக்குது. இங்கயா இங்கே வலிக்குது? ஆ ஆ அங்கதே அங்கதே. செத்த நேரம் பொறு, தலையை பிடிச்சு விட்டா தலை வலிக்க. ஒரு பாதி கதவு நீயடி, மறு பாதி கதவு நானடி. பார்த்து கொண்டே பிரிந்திருந்தோம், சேர்த்து வைக்க காத்திருந்தோம். நான் போய் டாக்டர்கிட்ட பேசிட்டு வரேன். செத்த நேரம் இரு என்ன, கையையும் காலையும் வச்சுட்டு செத்த நேரம் நீ அமைதியா இருந்தாலே போதும். நான் போய் டாக்டர்கிட்ட பேசிட்டு வரேன் என்ன. நீ என்பதே நான் தானடி, நான் என்பதே நான் தானடி. இங்க பாரு வெற்றி, இப்போவும் ஒன்றும் கெட்டு போகல, இன்னும் நேரம் ஒன்றும் ஆகிடல. என்ன நீ ரொம்ப தப்பா முடிவு எடுத்துக்கிருக்க, சொன்னா புரிஞ்சுக்க. இல்லனே, நான் ரொம்ப சரியாத்தையும் முடிவு எடுத்திருக்கேன். பாரு கவியண்ணே, அவன்கிட்ட நீ பேசுறது ஒண்ணுதே, பேசாம இருக்கிறது ஒண்ணுதே. நீ என்ன பேசினாலும் அவன் காதுல வாங்க போறது கிடையாது. என்ன நீ அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கிய? பொண்ணை பார்க்கணும், பூ வைக்கணும், எந்த எண்ணமும் கிடையாதா? இல்ல நீதே கூப்பிடணும். அது அப்படித்தானே, இப்பவே கூப்பிட்டுருமோ? நிலா, ஏ நிலா, பூங்கொடி நிலாவை கூட்டிட்டு வா. ஓடும் மேகங்கள் ஓய்வு கொள்ளலாம், மழையாய் பொழிந்தே தன் பாரம் தீர்க்கலாம். அழுதால் கூட தீரா சுமையே, காதல் தீய கருகும் இமையே. காதல் 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 இனித்திடும் நரகமா, காதல் காதல் வலித்திடும் சொர்க்கமா. என்ன மருமக அழுதுக்கு இருக்கா? இப்பெல்லாம் அழுக மாட்டாளே. ஆமா, மருமக வெற்றியை தானே காதலிக்கிறேன்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க. இது என்ன புதுசா? என்ன நடக்குறீங்க? அப்ப ஏதோ சதி பண்றாங்க. என் பக்கத்துல உட்காந்துருக்க இவதே ஏதோ சதி பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். முதல்ல இவளை கடத்தி கொண்டு போய் வச்சுட்டோம்டா எல்லாம் தெரிஞ்சு போயிடும். இன்னைக்கு செய்யறேன், இன்னைக்கு ராத்திரி உனக்கு கடத்துற முடியும். வந்தவளுக்கு வணக்கம் சொல்லு. ஆரம்பிக்காரரு பாவம் நிலா. ஆரம்பம் கொஞ்சம் காயப்படுத்துற மாதிரி இருந்தாலும் முடிவு சந்தோஷமாதே இருக்கும். காத்திருந்து பார்ப்போம். எல்லாருக்கும் வணக்கம். எத்தனையோ தடவை என் பொண்ணை பார்த்துருப்பிய, இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்ப இப்படி ஒரு குளத்துல பாத்துருக்க மாட்டியல்ல. அதுவும் எனக்கு மருமையினா வர்றதுக்கு கவிக்குதான் கொடுத்து வச்சிருக்கு. எனக்கு சொல்ல எனக்கு மனப்பூர்வமான சம்மதம். அதே மாதிரி என் மகளுக்கும் சம்மதம். என்ன தாச்சி, எதுவும் பேச மாட்டியா? பேச என்ன இருக்கு, எல்லாம் முடிவு பண்ணி தானே வந்திருக்கோம். அதனால இனி பேச ஒன்றும் கிடையாது. ஆனா ஒரு விருப்பம். அடக்கிட்டு கேளுங்க தாச்சி. இல்ல எல்லாம் முறைப்படி தான் நடக்குதா அப்படிங்கிறது வந்து ஒரு சைடு இருந்தாலும் கட்டிக்க போற அவங்க 2 பேரோட விருப்பம் ரொம்ப முக்கியம். ப்ளீஸ் பிடிக்கலன்னு சொல்லிருங்க. அண்ணே, உனக்கு நான் சொன்னது ஞாபகத்துல இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ணே, நீ என் பேச்சுக்கு மறுபேச்சு பேச மாட்டேன்னு எனக்கு தெரியும். யாருக்காக இல்லைனாலும் எனக்காக நீ கண்டிப்பா நிலாவை கட்டிக்கிறணும். நகை வகையில நீங்க எம்பிட்டு எதிர்பார்த்தாலும் எங்க கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஏன்னா ஒரே பொம்பளை பிள்ளை, பார்த்து பார்த்து வளர்த்துருக்கோம். கலெக்டருக்கு படிச்சிருக்கா. நீங்களும் நல்ல வசதியானவங்களே. வசதி இல்லாதவங்களுக்கு கட்டி கொடுக்கறதுக்கு, வசதியானவங்களுக்கு தோட்டம் தூரம் வச்சிருக்கவங்களுக்கு கட்டி கொடுக்கறதுல எனக்கு பெருமதே. வார்த்தை அளந்து பேசுறீங்க தங்கச்சி. நீரே ஏதோ சூனிக்கார வேலை பார்த்திருக்கே தெரியுது. கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்க, அப்ப நீ அண்ணங்காரன வேற மாதிரி பாப்ப. ஆமா, உன்னால என்னத்தை கழட்ட முடியும்? என் பொண்ணுக்கு கவின்னு எழுதிருக்கு, அதை எவனாலையும் மாத்த முடியாது. உன்ன மாதிரி எத்தனை பேர் பிறந்து வந்தாலும் சரி பாத்துருமா பாப்போம். அதனால விருப்பத்தை கேட்டுக்கிறேன். என்ன ஏயா கவி, உனக்கு நிலாவை கட்டிக்கிறதுக்கு சம்மதம் ஐயா? சம்மதண்டா பூ வைப்போம். இல்லைன்னு சொல்லுங்க. அண்ணே, பிடிச்சிருக்குன்னு சொல்லு. சொல்லுனே. இல்லம்மா, அது அத்தை, நான் கவி மாமாவை கட்டிக்கிறேன். எனக்கு கவி மாமாவை கட்டிக்கிறதுக்கு மனப்பூர்வமான சம்மதம். பார்த்ததும் மண்ணாளிலே காதல் நெஞ்சில் வரவே இல்லை. எதிர்காற்றிலே கொடை போலவே சாய்ந்தேன் என்று எழவே இல்லை. இரவில் உறக்கம் இல்லை, பகலில் வெளிச்சம் இல்லை. காதலில் கரைவதும் ஒரு சுகம். என்னத்தா சொல்ற? நான் தான் சொன்னேன்ல தாச்சி, என் மகனே கரெக்டா சொல்லுவாண்டு.
அவளுக்கு கவியத்தை பிடிச்சிருக்கு, அதனால கவி கூடதே என் மகளுக்கு கல்யாணம் நடக்கும். அதை யாருனாலையும் மாத்த முடியாது. கவி மாப்பிள்ளைக்கும் பிடிச்சிருக்கும், பிடிக்காமலாம் இருக்காது. ஆமா அத்தை, எனக்கு கவி மாமாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி கவி மாமாவுக்கும் என்ன பிடிக்கும், எனக்கு அது தெரியும். இந்த ஜென்மத்துல கவி மாமாதே எனக்கு புருஷன்னா அது யாருனாலையும் மாற்ற முடியாதுல்ல அத்தை. அதனால கவி மாமாவே கட்டிக்கிறேன். நீங்க என்ன சொன்னாலும் கேட்குறேன். இனிமே என்ன சொன்னாலும் மகடிக்கு உதிர பாம்பு கணக்காக தானே சொல்லிட்டு நிற்கணும். அதுதானே என் தலையில எழுதப்பட்டிருக்க விதி. பரவாயில்ல அத்தை, கவி மாமா எனக்கு உங்களை கட்டிக்கிறதுக்கு பரிபூர்வமான சம்மதம். உங்களுக்கு சம்மதமா இருக்கும்னு எனக்கு தெரியும். மேலே பேசுங்க. இதுக்கு மேல பேசுன ஹேதா மருமகளே, போய் உன் அத்தாச்சி தலையில பூ வச்சு விடுப்போ. நான் போக மாட்டேன். என்ன அணக்கா பண்ணாத, போய் பச்சு விடுப்போம். அதெல்லாம் மாட்டேன். நான் அத்தாச்சி நினைச்சது பூங்கொழி அத்தாச்சி தான். என்னால நிலாக்கெல்லாம் வச்சு விட முடியாது. போ கண்ணகி, பாத்துக்கிடுவோம். சபையை கூட்டிக்கிட்டு இப்படி போக மாட்டேன்னு நினைக்கிறீண்டா. என்னால முடியாது, போங்க. கண்ணகி போ, பூ வச்சு விடு. பூ வச்சாச்சு, இனி என்ன வெத்தலை மாத்திக்கிடுவோம். வெத்தலை மாத்துவோம், நிச்சயம்ல அது வேணாம். பூ வச்சு வெத்தலை மாத்தினாலே அடுத்து கல்யாணத்தை முடிச்சுக்கிடுவோம். என்ன நீ சொல்ற? இனி எதுவா இருந்தாலும் உங்க விருப்பம் தான். பூ வச்சாச்சு, இனி இதுக்கு மேல நடக்கிறத பாத்துக்கிறோம். அம்பிடுதேன். இனி பூ வச்சாச்சு, இன்னும் 3 நாள்ல என் மருமையன் கவியரசனுக்கும் என் மக நிலாவுக்கும் கல்யாணம். இதுதான் சபையோட முடிவும். இனி இதை யாருனாலையும் மாத்திக்க முடியாது. என்னையா வெற்றி, பிடிச்சிருக்கா உனக்கு? சம்மதமா? எனக்கு பிடிச்சிருக்கு அத்தை. எதற்கு